பாமகவுடைய தலைவராக இனி நானே செயல்படுவேன் என்று நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திரு ஷபீர் இணைகிறார். ஷபீர், அமித்ஷாவுடைய வருகைக்கு முன்னதாக சரியாக ஒரு 12 மணி நேரத்திற்கு முன்னதாக பாமகவில் மீண்டும் தலைவர் பொறுப்புக்கு வந்திருக்கிறார் ராமதாஸ். செயல் தலைவராக இனி அன்புமணி செயல்படுவார் அப்படின்ற அதிரடி அறிவிப்பு வெளியாயிருக்கு. என்ன நடக்குது பாமகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில? பாமக பாஜக உடனான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு என்பது இருக்கிறது. திரு ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும். அதாவது நடைபெறுவது சட்டமன்ற தேர்தல் என்பதால் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடனான கூட்டணி தான் சரியாக இருக்கும் என்பது சீனியர் ராமதாஸுடைய கருத்தாக இருக்கிறது. பட் அதே சமயத்துல பாஜகவை ஏன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது திரு அன்புமணி ராமதாஸுடைய கருத்தாகவும் இருக்கிறது. ஆகவே அந்த விஷயத்துல அவங்க 2 பேருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு முரண்பாடு என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. பட் அதையும் தாண்டி உங்களுக்கு அந்த பழைய விவகாரங்கள் இன்னும் சரி செய்யப்படாமலே இருக்கிறது. அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்களும் திரு ராமதாஸ் அவர்களும் ஒன்றாக இருந்தாலும் அவர் கட்சியிலிருந்து வெளியேறவில்லை அப்படின்ற நிலை இருந்தாலும் அவருடைய அன்புமணி ராமதாஸுடைய செயல்பாடுகளின் மீது கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறார் திரு மருத்துவர் ராமதாஸ் அப்படின்றதுதான் இதில் வெளிப்படையாக தெரிகிறது. தொடர்ச்சியாக இந்த வன்னியர் சங்க விழா குறித்து தனியாக கூட்டங்களை நடத்துவது, தனியாக கட்சியினரை சந்தித்து பேசுவது, ஆலோசனை நடத்துவது, அதே போல இந்த வக்ஃப் மசோதாவில் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்று பாமகவுக்கு அந்த பெயர் என்பது வந்திருக்கிறது. அதற்கும் காரணம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். ஏன்னா அவர் ஒண்ணு ஓட்டு போட்டிருக்கணும், இல்லைன்னா ஓட்டு ஆதரவா போட்டிருக்கணும், இல்ல எதிர்ப்பா போட்டிருக்கணும். பட் அதை அப்ஸ்டெயின் பண்ணது அப்படின்றது அது பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலையை எடுத்த மாதிரி தான் ஒரு தோற்றம் என்பது கொடுத்திருக்கிறது. கூட்டணியே இன்னும் உறுதியாகாத நிலையில நாம் ஏன் அந்த முடிவை எடுக்க வேண்டும் அப்படின்ற அந்த கருத்து வேறுபாடுகளும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. நாம கடந்த பொதுக்குழு கூட்டத்தில் பார்த்த அந்த விஷயங்கள், அதாவது வெளிப்படையாக ஊடகங்களில் வந்த அந்த சர்ச்சையுடைய ஒரு நீட்சியாக தான் தற்போதைய டெவலப்மெண்ட்டும் இருக்கிறது அப்படின்னு செயல் தலைவரா அன்புமணிய நியமிக்கிறத அறிவிச்சிருக்காரு. ஆனா தலைவர் பொறுப்புக்கு ராமதாஸ் மீண்டும் வந்திருக்காரு. செயல் தலைவராக முழு சுதந்திரத்தோடு அன்புமணி செயல்பட முடியுமா ராமதாஸ் தலைவரா வந்திருக்கிறது மூலமாக? தலைவராக ஒருவர் செயல்படுகிறார் அப்படின்னும் போது நீங்க செயல் தலைவராக எப்படி செயல்பட முடியும்? செயல் தலைவராக செயல்படுவதற்கு முதல்ல அன்புமணி ராமதாஸ் ஒத்துக்கொள்கிறாரா அப்படின்றது கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு என்பது திரு ராமதாசுடைய அறிவிப்பாக தான் இருக்கிறது. அவர் வழக்கமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசுவார். அந்த அடிப்படையில அவர் இன்னைக்கு சந்திச்சு இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார். இப்ப இந்த அறிவிப்புக்கு அன்புமணி ராமதாஸ் தரப்பில் இருந்து என்ன பதில் வரப்போகிறது? அதற்கு அவர் ஏற்றுக்கொள்கிறாரா அல்லது இது ஏற்கனவே கலந்து ஆலோசித்து எடுக்கப்பட்ட முடிவா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாத பட்சத்துல நாம் இதை பற்றி பெரிய அளவுக்கு பேச முடியாது. ஒரு ஸ்பெகுலேஷனா தான் இருக்கும். இப்ப செயல் தலைவர் அப்படின்னு நீங்க ஒரு திரு அன்புமணி ராமதாஸை அடையாளப்படுத்துவதன் மூலம் அதுவே ஒரு 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 பிரச்சனை இன்னும் ஆழமாக இருக்கிறது, இன்னும் விரிசல் அதிகமாகி இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அது கோடித்து காமிக்கிறது அப்படின்னு நான் பாக்குறேன். கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஷபீர் அஹ்மத்.